வணக்கம். பேராமெடிக்கல் கவுன்சிலிங்ல ரவுண்டு 2க்கான சாய்ஸ் ஃபில்லிங் தேதி இப்போ வருமா அப்போ வருமானு எல்லாருமே டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்டை அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களை போல தான் நானுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்ன மேட்டர்னா, இந்த ரவுண்டு 2ல ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸ் யாருக்கு நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸ்ல யார் யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ரவுண்டு 2 சாய்ஸ் ஃபில்லிங்ல யார் யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படிங்கிறத பத்தியும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். ஸோ அதனால இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பேராமெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடா நிறைய வீடியோக்கள் நம்ம சேனல்ல இருந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அந்த குரூப்ல வேணாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ மெயினா நம்ம பார்க்க போறது என்னன்னா, இப்போ இன்னும் இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் வெளியாகல. இப்போ உங்களுக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல் வெளியாகையிலேயே எல்லாமே விவரங்கள் நமக்கு தெரிஞ்சிடும். என்னென்ன தெரியும், அதாவது வந்து 2வது ரவுண்டுல எப்ப நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான தெளிவான தேதியும் தெரிஞ்சிடும். ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸ் பண்றதுக்கான தேதியும் வெளியாயிரும். பிளஸ் ரவுண்டு 2A சாய்ஸ் ஃபில்லிங் தேதியும் வெளியாயிரும். அதாவது 200 கட் ஆஃப்ல இருந்து 130 கட் ஆஃப் வரை இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கான கலந்தாய்வு தேதி அந்த ரவுண்டு 2A ஷெட்யூல்ல எல்லாமே வெளியாயிரும். இப்ப மெயினா என்னன்னா, இந்த ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸ்ல யாரு கலந்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது 1வது ரவுண்டுல காலேஜ்ல சீட்டு கிடைச்சு, கவர்மெண்ட் காலேஜ்ல சீட்டு கிடைச்சு காலேஜ்ல போய் சேர்ந்திருப்பாங்க தெரியுமா, அந்த மாணவர்கள் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரவுண்டு 2 நடக்கும் போது வேக்கன்சி வரும். வேக்கன்சி வரையில ஏதாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல அவங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் வந்து சீட்டு இருந்துச்சுன்னா, இவங்க ஆல்ரெடி ஒரு காலேஜ்ல போய் சேர்ந்திருப்பாங்க. அந்த காலேஜ்ல அவங்க சேர்ந்திருப்பாங்கல்ல, இப்ப அவங்களுக்கு ஒரு இடத்துல அவங்களுக்கு பிடிச்ச காலேஜ்ல அந்த 2வது ரவுண்டு வேக்கன்சில சீட் இருந்துச்சுன்னா, அவங்க ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸுக்கு தகுதியானவர்கள். ஆல்ரெடி காலேஜ்ல போய் சேர்ந்த மாணவர்கள் 1வது ரவுண்ட்ல அவங்க ரீஅலாட்மெண்ட்ல அவங்களுக்கு வேண்டிய அந்த மாறணும்னு நினைக்கக்கூடிய காலேஜை கொடுத்தாங்கன்னா, காலேஜே அந்த கோர்ஸை அந்த காலேஜை செலக்ட் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு அவங்களுடைய கம்யூனிட்டி ரேங்கின் அடிப்படையில் அவங்களுக்கு முன்னாடி இருந்தாங்கன்னா ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸ்ல அவங்களுக்கு அந்த சீட்டை அலாட் பண்ணி கொடுப்பாங்க. இப்ப புரிஞ்சிருச்சா? 1வது ரவுண்ட்ல காலேஜ்ல போய் சேர்ந்த மாணவர்கள் ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸ்ல கலந்து கொள்ளலாம். 1 முடிஞ்சிருச்சு. 2வது ரவுண்டு 2 சாய்ஸ் ஃபில்லிங்ல யார் யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரவுண்டு 2ல 200 கட் ஆஃப்ல இருந்து 160 கட் ஆஃப் வரை, அதாவது பேராமெடிக்கல் ரேங்க்ல சொல்ல போனா 1வது ரேங்க்ல இருந்து 19,466 ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள், அதுல பிடபிள்யூடி ஸ்டூடெண்டா இருக்கட்டும், எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸ்டூடெண்டா இருக்கட்டும், குறிப்பா இதுல வந்து 1வது ரவுண்ட்ல சீட்டு கிடைச்சிருக்கலாம், அவங்க கிடைக்காமலும் போயிருக்கலாம், என்ன வேணாலும் நடந்திருக்கலாம், அவங்க கலந்துக்காம கூட இருக்கலாம். அந்த மாணவர்கள் எல்லாருமே, அதாவது நல்லா தெளிவா சொல்லணும்னா, 1வது ரேங்க்ல இருந்து 19,466 வரை இருக்கக்கூடிய ரேங்க்ல உள்ள மாணவர்கள் 2வது ரவுண்ட் சாய்ஸ் ஃபில்லிங்ல கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டு அவங்க வேண்டிய விருப்பத்தை அவங்க செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த 2வது ரவுண்ட்ல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜும் வரப்போகுது. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்னா என்னன்னா, அதுல இருக்கக்கூடிய கோர்சஸ் பிஃபார்மு, பிஎஸ்சி நர்சிங்கு, பிபிடி, அதுக்கப்புறம் பிஓடி. போன வருஷம் 16,000க்கும் மேற்பட்ட சீட் இருந்துச்சு. இந்த வருஷம் எவ்வளவு சீட்டு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ அதனால 2வது ரவுண்டுல இந்த மாணவர்கள் மட்டும்தான் கலந்துக்கலாம். 2வது ரவுண்ட்ல கவர்மெண்ட் காலேஜ்லயும் சீட் இருக்கும், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்லயும் சீட்டு இருக்கும். செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்லாம் விட நம்ம கவர்மெண்ட் காலேஜுக்கு தான் ஆசைப்பட்டா, கவர்மெண்ட் காலேஜ்ல எவ்வளவு சீட் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன வருஷம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா போன வருஷத்தின் அடிப்படையில 662 சீட்டு இருந்துச்சு. இந்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ போன வருஷம் நமக்கு எல்லாமே தெளிவா நமக்கு போன வருஷத்தின் அடிப்படையில நமக்கு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது பிஃபார்முக்கு வந்து 5,259 சீட் இருந்துச்சு போன வருஷம். இந்த வருஷம் எவ்வளவு இருக்க போகுதுன்னு தெரியல. இந்த வருஷம் சீட் இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. அதாவது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல மட்டும் போன வருஷம் 16,575 சீட் இருந்துச்சு. பிஎஸ்சி நர்சிங் மேலு, பிஎஸ்சி நர்சிங் ஃபீமேலு, பிபிடி, பிஓடி எல்லாமே சேர்த்து. கவர்மெண்ட் சீட்டு கூட 662 சீட் இருந்துச்சு. ஆனா இந்த வாட்டி இருக்குமா அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கணும். இதுதான் மெயினான மேட்ரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரவுண்டு 2A சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா 160 கட் ஆஃப்ல இருந்து 130 கட் ஆஃப் வரை இருக்கக்கூடிய மாணவர்கள் கலந்துக்குவாங்க. அதனால குழம்பிக்காம ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸ் ரவுண்டு 2ல ஒரு பக்கம் நடக்கும், ரவுண்டு 2ல சாய்ஸ் ஃபில்லிங்கும் ஒரு பக்கம் நடக்கும். அதனால 1வது ரேங்க்ல இருந்து 19,466 ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் மறுபடியும் சாய்ஸ் ஃபில்லிங்கும் பண்ணலாம். 1வது ரவுண்ட்ல சீட்டு கிடைச்சவங்க ரீஅலாட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம், சாய்ஸ் ஃபில்லிங்கும் பண்ணிக்கலாம். இதுதான் என்னுடைய ஒரு தெளிவான ஒரு விஷயம். வேற ஏதாவது இதுல டவுட் இருந்தா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. அதுல உங்களுக்கு எல்லா உதவிகளும்
நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நிறையா ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த கவுன்சிலிங் தேதி வெளியானா இந்த டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் அந்த வெப்சைட்டில் நான் உங்களுக்கு பார்த்த உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நானும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். பார்க்கலாம். இன்னைக்கு அக்டோபர் 4ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு 5, 6, இன்னைக்கு 7, 3 நாள் ஆயிடுச்சு. இன்னும் வரல அப்டேட். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சரியா? தேங்க்யூ. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.